ஐயா சீமான் வந்து இன்னொரு பக்கம் வந்து திராவிடர்கள் வேறு, தமிழர்கள் வேறுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த கருத்த முன்னிறுத்திட்டு வராரு. திராவிடர்கள் யாரு, தமிழர்கள் யாருன்ற ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்றீங்க? இந்த தமிழர்கள், திராவிடர்களை பிரித்து பார்க்கின்ற சீமான் அவர்கள் எந்த கருத்தியலை ஒட்டி சொல்கிறார் என்றால், தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலை அடியொட்டி சொல்கிறார்கள். இந்த தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் எங்கு ஏற்பட்டது, எப்போது ஏற்பட்டது என்றால், காங்கிரசுக்குள் தமிழ் உணர்வு மங்கி போயிட்டு இருந்தது. அவர்கள் தேசிய அரசியலை பேசுகிற ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்திலே, தலைவர் ம.பொ. சிவஞானம் அவர்களை போன்றவர்கள் கட்சிக்குள்ளேயே தமிழ் தேசியம் பேச ஆரம்பித்தார்கள். தமிழர்கள், தமிழ்நாடு, தமிழ் மொழி என்கின்ற அந்த சிறப்பு அம்சங்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தியலை ம.பொ.சி. அவர்களை போன்றவர்கள் கட்சிக்குள்ளேயே முன்னெடுத்தார்கள். அதனால்தான் காமராஜருக்கும் ம.பொ.சி. 2 பேருமே காங்கிரஸ்காரர்கள் தான். ஆனால் காமராஜருக்கும் ம.பொ.சிக்கும் ஒத்து வராது. அதனால்தான் சங்கரலிங்கனார் அவர்கள் தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்கு உண்ணாவிரதற்கு சமயத்திலே அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். அந்த கருத்தியலை இப்போது சீமான் தன் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கருத்தியலை எடுத்துக்கொண்ட மற்றொரு தலைவர் சீபா ஆதித்தனார். அவர்தான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கினார். ஆனால் இந்த கருத்தியல் தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டது, தமிழர்களை அடிப்படையாக கொண்டது இந்த கருத்தியல். ஆனால் இந்த தமிழர்கள் அடிப்படையாக கொண்டது எப்படி திராவிடர்களுக்கு எதிராக திருப்பப்படுகிறது? அப்படி என்றால் திராவிடர்கள் வேறு ஒரு இனமா என்கின்ற கேள்வி நமக்குள் எழுவது இயல்பு. ஆரிய இனம், திராவிட இனம் சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் திராவிட இனம், தமிழ் இனம் என்று வேறு ஒரு இரு பகுதிகளாக பிரிய என்ன காரணம்? திராவிட இனம் என்பது இடத்தின் பால் ஏற்பட்டது. அந்த காலத்திலே சென்னை, ராஜஸ்தானி என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதி, இன்றைய ஒரிசாவின் ஒரு பகுதி, ஆந்திர பிரதேசம், கேரளா இப்படிப்பட்ட பகுதிகளும் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. அந்த பகுதியிலே தான் சுயமரியாதை இயக்கங்கள் தோன்றியது. அந்த சுயமரியாதை இயக்கங்கள் எப்படி தோன்றியது அப்படி என்றால், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கின்ற பெயரிலே தோன்றியது. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதை ஸ்தாபித்தவர்கள் நாயர் இருந்தார், நாயக்கர் இருந்தார், நாயுடு இருந்தார், மொழியார் இருந்தார், எல்லாரும் இருந்தார்கள். எல்லாமே வெவ்வேறு பகுதியிலே வாழ்ந்தவர்கள், வெவ்வேறு பகுதியை ரெப்ரசன்ட் பண்ணவர்கள், பிரதிநிதித்துவம் செய்தவர்கள். அப்போ இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கு ஒரு சொல்லாக திராவிடம் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டது. ஆக்சுவலி இந்த திராவிடம் என்கின்ற சொல் ஆதிசங்கரர் பயன்படுத்தியதாக கூட சொல்வார்கள். நான் திராவிட சிசு என்று சொன்னதாக கூட சொல்வார்கள். திராவிடம் என்கிறது அது தீபகற்பத்தின் மறுபெயர். 3 பக்கமும் கடல் சூழ்ந்த பகுதி என்று சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் திராவிடம் என்கின்ற சொல்லுதான் தமிழாக உருமாறியது என்று கூட சில அறிஞர்கள் கருத்துரை வழங்குகிறார்கள். ஆகவே இந்த திராவிடர் இனம் என்பது தமிழோடு உள்ளடக்கியது. அது வேறுபடுத்தியதில்லை, அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். இன்னைக்கு தெலுங்கர், மலையாளம் பேசுகிறவர்கள், கேரளக்காரர் மலையாளி, தெலுங்கர், கன்னடர், இவர்களெல்லாம் ஒரிசாக்காரர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம். ஏனென்றால் மனோன்மணி ஆசிரியர் கூட சொல்லுவார், உன் உதரத்திலே குதித்தெழுந்து கொண்டு பல ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வருதுல்ல. தமிழ் மொழியிலிருந்து பிரித்து போனதுதான் தெலுங்கு, தமிழ் மொழியிலிருந்து உருமாறியது தான் மலையாளம். அதே போல இனங்கள் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் திராவிடம். ஆகவே தமிழ் என்பது திராவிடத்தின் ஒரு கூறுதான். அது வேறு அல்ல. வேறு வேறு என்று சித்தரிக்க முயல்பவர்கள் மனிதர்களையும் தமிழர்களையும் மனிதர்களிடமிருந்து பிரித்து ஒவ்வொரு தனித்தனி கூறுகளாக பிரித்து அதிலே குளிர்காய ஆசைப்படுகிறவர்கள் என்று சொல்லலாம்.